கர்த்தர் பேசுறாரு. ஆனா அநேக வேளையில நாம எதிர்பார்க்கிறது போல ஆண்டவர் அநேக வேளையில பேசுறது இல்ல. கர்த்தர் வழி நடத்துறாரு, கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறாரு. ஆனா நாம எதிர்பார்க்கிறது போல அநேக வேளையில அவர் ரொம்ப பிரம்மாண்டமா காரியங்களை செய்யறது இல்ல. ஆண்டவர் சில வேளையில நம்ம அற்பமாய் நினைக்கிற இடங்களிலிருந்து, அற்பமாய் நினைக்கிற மனிதர்களிலிருந்து, அற்பமாய் நாம் எண்ணுகிற காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி அந்த சின்ன காரியங்கள் மூலமாக பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். நாம நிறைய வேளையில சொல்லுவோம், பெரியவங்க சொன்னா நான் செய்கிறேன், பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொன்னா நான் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனால் அநேக வேளை எலியாவை ஆண்டவர் வெளியே விட மாட்டேன், எலிசா வெளியே விட மாட்டேன், உள்ளே இருந்துவார். யார்கிட்ட சத்தம் வருதுன்றது முக்கியம் இல்லை, என்ன சத்தம்ன்றதுதான் முக்கியம். அது கர்த்தருடைய சத்தமா இருக்குமானால் ஒரு குழந்தையின் சத்தத்தை கூட நான் சத்தம் பண்ண மாட்டேன். அப்போனா நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்னா, willingly obedient to small voices.